ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் கேலக்ஸி டைலர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது, ஒரு லைனிங் எப்படி வெட்டுறதுன்ற பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இடுப்பு 1 இன்ச் இறக்கம் கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம 1 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணுறோம். டேப்பே இல்லாமல் அளவு ப்ளவுஸை போட்டு எப்படி மார்க் பண்ணுறன்றத பாருங்கள். எதுக்குமே டேப் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் இந்த ப்ரஷ் பாயிண்ட் பார்க்குறதுக்கு மட்டும்தான் எத்தனை இன்ச்சஸ் இருக்கிறத டேப் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஈஸியாக பிக்னஸும் கற்றுக்கலாம். அந்த ஆர்ம்ஹோல் அந்த ஆர்க் 1 இன்ச் தான் வைக்கணும். எல்லாருக்கும் பின்னாடியும் ஆர்ம்ஹோலுக்கு பின்னாடியும் முன்னாடியும் லூஸ் வரும். நம்ம கட்டிங்கில் ஃபிட்டிங் போய் அப்படியே நச்சுன்னு உட்காந்துரும். லூஸே வராது. ஏன்னா நம்ம எல்லோரும் 1.25 இன்ச்சு விடுறாங்க, நம்ம 1 இன்ச் மட்டும்தான் விடுவோம். பேக்கில் அப்படியே ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணுறோம். பேக்கில் ஃப்ரண்ட்டை கொக்கி பக்கம் ஒரிஜினலில் போட்டு அதில் மார்க் பண்ணுறோம். தனித்தனியாக மார்க் பண்ணுறதோட பேக்கோட ஃப்ரண்ட்டை தூக்கி ஒன்றா போட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸி மெத்தட் இது. பிகினர்ஸும் ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுன்றதை கமெண்டில் சொன்னீங்கன்னா அதை நான் உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக சொல்லி கொடுப்பேன். பேக் நெக்கை வெட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் தான் வெட்டணும். ஆக்சுவலாக நம்ம பேக் நெக் தான் வெட்ட போகிறோம். இருந்தாலும் பேக்கை ஃப்ரண்ட்லேயே மார்க் பண்ணனால ஃப்ரண்ட் நெக்கை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கு சில பேருக்கு கீழே வரும், வயசானவங்களுக்குலாம் பேக் நெக் மேலே வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேக் நெக்கை தான் வெட்டணும், ஃப்ரண்ட் நெக்கை வெட்டக்கூடாது. அங்கே ஒரு நாட்சஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் அடையாளத்துக்கு கரெக்டாக இருக்கும். பேக்கும் ஃப்ரண்ட்டும் அதில் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் போட போகிறோம். 2 போட்டுட்டு மடிப்பு என் பக்கம் வச்சுட்டு கீழே 1.5 இன்ச் வெட்டுறோம். டூப்ளிகேட்க்கு கீழே 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் ஒரு லைனை. அதுக்கப்புறமா பேக் ஸ்லீவை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் ஸ்லீவ் ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் வரும். ஃப்ரண்ட் ஸ்லீவை குடையிறோம். அதனால பேக் ஸ்லீவை எடுத்து 2 இன்ச்சஸ் இறக்கம் கேட்டாங்க. ஸ்லீவில் 2 இன்ச்சஸ் இறக்கம் கேட்டாங்க கஸ்டமரு. அதனால 2 இன்ச்சஸ் இறக்கம் வச்சுருக்கோம். ஈஸி மெத்தட் இது. 3 இன்ச்சஸ் மேலே அங்கேருந்து பெண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒட்டு வரும்னா ஒட்டு பீஸை அப்பயே நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருவோம். பார்த்திங்களா, எவ்வளோ ஈஸியாக ஒட்டு பீஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. துணி அங்கே இங்கே எடுத்து தேட வேண்டாம். இப்போது பார்த்திங்களா, பேக்கை ஃப்ரண்ட்டில் போடுறோம். பேக் பீஸை எடுத்து ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணனால கிராஸ் பீஸ் தான் அப்படியே மார்க் பண்ணி ஈஸியாக கட் பண்ண போகிறோம். இது எளிமையான முறையில் கட்டிங் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி மெத்தடு. பிகினர்ஸும் ஈஸியாக கற்றுக்கலாம். நம்மளோட டைலரிங் கிளாஸ் பேட்ச் ஃப்ரைடே தான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆஃபரில் போய்கிட்டுருக்கு. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஆர்ம்ஹோலுக்கு 1/2 இன்ச்சு கீழே வச்சு பெண்ட் பண்ணி எடுத்து வெட்ட போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. பிகினர்ஸும் அழகாக கற்றுக்கலாம். என்னோடய இன்ஸ்டியூட்டில் சேர்ந்த பசங்க யாருமே ஒரு ப்ளவுஸ் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஈஸியான முறையில் குண்டு ஊசியிலேயே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஒரு ப்ளவுஸ் கூட வேஸ்ட் ஆகாது. எந்த கிளாத்துமே வேஸ்ட் பண்ணதா யாரும் பண்ணது கிடையாது.
இப்போ தான் நம்ம அந்த பேக் நெக்கை கழிக்கிறோம். ஃப்ரண்ட்டை எடுத்தோன்னே பேக் நெக்கை கழிச்சிடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் வரும். உங்களுக்கு என்ன வேணுன்றதை கமெண்டில் சொன்னீங்கன்னா தான்